சீன பொருட்களின் இறக்குமதிகள் மீது 104% வரி உட்பட அமெரிக்காவின் புதிய வரிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் சீன நாணயத்தின் மதிப்பு கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான யுவானின் மதிப்பு 7.34 சரிந்துள்ளது. இந்நிலையில் சீனா தனது உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க உறுதியான மற்றும் வலிமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய அதிபர் ஷி ஜின்பிங், அமெரிக்க உடனான சீனாவின் வரி விதிப்பு போர் தீவிரமடைந்ததால் வேறுபாடுகளை சரியான முறையில் நிர்வகிப்பதன் மூலம் விநியோக சங்கிலி உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமும் பக்கத்து நாடுகளுடனான உறவுகளை சீனா வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். சீனாவின் செயல்பாடு குறித்து பேசிய அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட், சீன அரசு பேச்சுவார்த்தைக்கு முன்வராமல் பழிவாங்கும் வரியை விதிப்பது துரதிருஷ்டவசமானது. உற்பத்தியில் மறுசீரமைப்பை கொண்டுவர அமெரிக்கா முயற்சிக்கிறது. சீனா மறுசீரமைப்பை கொண்டுவர வேண்டும். அவர்களது நாணய மதிப்பை குறைக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது. இந்த மாதிரியான செயல்களை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு சீனா முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்.